இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, வந்து ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யலை. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்கே சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுலேயும் நாங்க சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமா போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடலை. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்ப இல்லை, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன். என் தம்பி தங்கைகளுக்கு இடையில பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவார், நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சரா நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பிய? இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுட்டு வரோம். வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள், போதைப் பொருள், போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். இப்ப ஓடுனீங்க 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 முதல்ல 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய். என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவா பையன்பா. அவட போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதை பொருளை ஒளிஞ்சிருச்சா? ஓடுனீங்க, ஒளிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமீன், மெத்தப்பட்டமீன், அப்புறம் வேற என்ன இருக்கு? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு தெரு திறந்திருக்க டாஸ் மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம் சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் 1/2 நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. இதைத்தான் அவர் பண்ணாப்ல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் தைக்கிற அம்மா படத்தில் இருக்கு. நான் தினம் திரும்பி பார்த்தே போவேன்ல. நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குறேன். நிறைய பேருந்து கிடக்குறேன்ல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்காந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து இப்போ வந்து இருங்க வரேன். அப்புறம்
சிங்கப்பெண், சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழித்து தெருவா விளம்பரம் இதுக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசியல். இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்துல போகலாம், பேருந்துல அப்போ அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான் கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதோ ஒன்று வச்சுக்கிறது பேரை வச்சுக்கிட்டு. சூப்பர் சூப்பராயன் அப்படி ஏதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்க போறாரு, சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவானா? இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுறீங்க? எப்படி மந்திரி ஆகுற? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு. அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடன் அட்டையா, கடன் அட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுதுக்கு, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை வேணா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபா இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கேன்டா, என்னை தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்புல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்புல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. காப்பாற்ற போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன்? பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரை, வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே, ஐஏஎஸ் மொத்தம் 7500. இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300. இவ்வளவுதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000. எவ்வளவுடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லாம் ஐபிஎஸ் சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்திலே கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான்.
ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலாக இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்கே அது வரும்போதே எல்லாம் போய் இங்கே வந்து நிற்கும்போது அங்கே ஏற்றுறதுல இருக்க இடம் இங்கே இறக்கும்போது இருக்குல்ல, நான் போராட்டம்னு. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன மயத்துக்கு அங்கேருந்து ஏற்றுற, நீ இங்கே வளர்க்க வேண்டியதானே? அப்போ திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்கள் ஒரு உப்பு காய்தான் வச்சுருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்குறது அவமானமாக பேசினவன் தம்பி, இந்த வலையொலியில் இருக்குன்னா குறித்து வச்சுக்கணும். தோற மகளே குறித்து வச்சுக்கணுமா? டே அவனை இவன்தாப்பா கொண்டாப்பா நாக்க போடுறான், அங்கிட்டு இழுத்துக்கடா. நல்லா தேய்ச்சி இருட்டு ரூமுக்குள்ளே போட்டு ஒரு வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்துரு. நீ வருது ஆடு மாடு போய் சொல்லுவோம். டேய் உனக்கு மேய்க்க வைக்க வந்தால் வெளில போடா நாய். சீனக்காரன் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறிய, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. இப்போ என் தம்பி துறை சொல்கிறான்ல, நானே இப்போ யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிங் ஃபிங்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பேசுகிறான் யாவன். ஒரு கோட் போட்டுக்கணும் இல்லை வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு, இப்போ நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்கள் தான் போடுவீங்களா, நாங்கள் போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்கே ஒரு டை ஒன்று கட்டிட்டு ஆமாம், அவர் இங்கே வச்சா பொட்டு, நான் இங்கே வைக்க போகிறேன். இங்கே வச்சு ஐயோ, நாங்கள் வாங்கி வந்த வாரம் தப்பாக இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி. இப்போ தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல, எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்போ வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யார்? கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது யார்? ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கையெழுத்து போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான்? அந்த முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்த போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகிலும் கற்கை நின்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டியன். கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அப்ப அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. அந்த இலவசம்ங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி வை. 10 only 10 years. 10 years only 10 years back. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீக்வான் யூ சொன்னா, லீக்வான் யூ only 10 years you make my hand in Singapore. என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான். லீக்வான் யூ சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? ஒரு இத்திரின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர.
எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்ன இல்ல? அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்ன இல்ல? கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா. கேவலம் உண்டாடா? தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஏன்டா போகணும்? என் நாடா, சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டில் பாலைவனத்தில் போய் ஒட்டகம் வச்சுட்டு என் பிள்ளை நிற்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா? என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி பிக்காளி பல, ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்கே நடக்குதுங்க? இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்கே வருவ? 2000 ஏக்கரில் பண்ணை இருக்கும், அங்கே கூடாரம் இருக்கும். உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் வளர்த்த நாட்டுக்கோழி வந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம், அதை சாப்பிட்டுருக்கோம். டேய், இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகர மகன் இல்லடா. பெரியமா போயிட்டு இருக்காங்க. ஓடுவண்ணா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் வந்து டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்குன்னு வரக்கூடாது, தொலைச்சு போடுவேன் உன்னை. ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி, ₹1 கட்டணம் இல்லாம. அப்படி போட்டியலா கையெழுத்து? 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு ₹1000 கட்டினவன் 4000 கட்டிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ வளைவலை திருப்பினா 7000 கட்டிட்டு 17000 வந்துருக்கு. இதுல வீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு, அதுக்கே இவ்வளவு கட்டணும். நம்ம வீட்டில எல்லாம் அந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கடப்பட கடப்படன்னு ஓட்டிக்கிட்டு இருக்குது. காலக்கொடுமை, காலக்கொடுமை. ஏதோ நடந்து போச்சே. எங்க ஊர்ல சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையா ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சியமா அப்படின்னு. இவங்க போட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்கினவன் எப்படி இருப்பான்? முழி. இப்ப நம்ம பயிலுக ஐயோ வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்ப வைத்தியகர பயிலு கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க இருக்கு. டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்க. எங்களை பார்த்து பேசாதடா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியனத்தின் மகன் மகள். தனிச்சு உட்கார விடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காருங்க. நீங்க தள்ளி வாப்பா, இங்கிட்டு தள்ளி வா, இங்கிட்டு தள்ளி வா. எங்க அம்மா கொஞ்சம் நகர்ந்து வாங்கம்மா, கொஞ்சம் இடம் கொடுங்க. தனிச்சு இங்கிட்டு வாங்க, நல்லா இங்கிட்டு வாங்க. உட்காருங்க, அவ்வளவுதான், உட்காருங்க. ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இருக்கை கொடுத்துட்டு வெளியேறிடும். அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ற மாதிரி வச்சுக்கூடாது. இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியா இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த வைக்க கூடாது. புதுசா நீங்க வந்திருக்கிறே தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தா நீ உட்கார்தாயின்னு எந்திரிச்சு நின்னுக்கணும். அவன் தான் சரியான ஆண்மகன். நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தற்கொலையில பெரிய தற்கொலை ஆயிடுவா. பார்த்துக்க, பச்சை மட்டையை வேற ஆளுக்கு எடுக்க மாட்டேன், உனக்கு எடுத்து விட்டுருவேன். பார்த்துக்க. இப்போ 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த செத்து பிணமா வந்தவன் வீட்டிற்கு எவ்வளவு பணம் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக, வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது? யாராவது ஒருத்தன் சொல்லு.
எந்த அரசாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்ப இங்க பேசு, ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பெரும் வெள்ளத்தில் இதே தலைநகரிலே பல குடும்பங்கள் செத்து மிதந்திருக்கு, பல பேர் உயிரற்று உடல் மிதந்து போயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இவ்வளவு ஒரு பேரிழப்பை சந்திரிச்சுக்காங்கன்னு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி நகர்வு, எவ்வளவு கேவலமான ஆட்சி நகர்! இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற எவனும் இந்த செயலை எதிர்ப்பான்டா. சீமான் அவன் தம்பி தங்கச்சிலடா, எவனும் நாட்டை நேசிக்கிற எவனும் எதிர்ப்பான், எவனும் எதிர்ப்பான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்குடா 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்திய? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் இது எப்படிப்பட்ட செயல்? திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில். இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால் இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் அன்று செத்தார், இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிட்டார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போற நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகம்? எப்படி? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி வாய்ச்சியா? செத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் அவனுக்கு அதை அரசு பண்ணி கொடுத்திருக்கா? பாத்தியா? பாத்திரிக்க பகல்காமில் செத்தானே, அவனுக்கு அதாவது அரசு பண்ணி இல்ல ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை? சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு, சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நெரிசல்ல சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாம்பிகைக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயே சத்தியம்னா மனச்சான்று தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா? இல்லை. பழி போட்டார்கள், பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது? எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேல நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீவிலே மேல இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்த ஆள் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க, நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு முங்குது காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருக்கு. விசாரிச்சிச்சுல? அதுகிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார்கள், ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது, சொல்லுங்க, சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க, கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல,
எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு, அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுகிறான். நாங்கள் ஒரு எல்லாரும் நம்ம பிள்ளைகள மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுங்க. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன். கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒன்று வச்சிருக்காரு, அரைஸ்ன்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ், அதில் கொடு. வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் சொல்லு. நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகலை, ஒரு வேலை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்திருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலையை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவரோ அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்க நடந்துக்கணும். நேர்மையாளனா கூடு, வேலை கொடு. நீதிபதியே சொல்றாங்க பாருங்க, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க கட்சி நிதியிலேயோ இதுலயோ நீங்க கொடுங்க. உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா, அவங்கள கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்கான். யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாச்சலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணி தீர்வு. ஐயோ கொடுமை. கடவுளின் குழந்தை என் தம்பிட்டா தான் சொன்ன பாருங்க. அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா. இங்க பேஞ்சா நாங்க பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகால இருந்து எனக்கு திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது வைத்தியக்காரங்களா, அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார் அப்படின்னு. வழக்கை நான் போட்டு நீ வா அங்க உச்ச நீதிமன்றத்தில் போடு, நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றான். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில். கார்த்தி சொல்றான் 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடிச்சு கொல்லப்பட்டவனுக்கு அது அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்ப படிச்சா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதானா? அப்ப தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்ல வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊத்தி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவ? இப்படித்தான்டா வருவேன், இப்படித்தான் வருவேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன போட்டு பிடிங்கிட்டியா 2-3? வாடாடே போட. ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிக்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை? கேரளாவில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்லை எங்க இல்லை? மகாராஷ்டிரா இல்லையா? இன்னும் சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகன், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகன்.
அவன் நடிகனை பார்ப்பான், தலைவனா பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவரா, ஆசியாலே 500 படம் நடிச்ச கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் எந்திரிச்சு கட்டப்படி குடிச்சிட்டு உட்கார சொல்ல பண்ண ஒருத்தர் ஹே அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லுட்டான். இங்க என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர், அதனாலதான் சொல்றேன் அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுட்டான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடைய போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடைய போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். அதான் சிக்கல். இப்ப வந்தே மனோலாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்ப அடுத்து ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்பதான் நம்ம ஐயனார் அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதாவது ஓட்ட போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம் என் உடன் பிறந்தார்களே. இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில் வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலன்னா போவான். இங்க ஒன்ன கவனிச்சுக்க, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவலருடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் ஒரு 100ஆக 1000ஆக எழுவும். அதுதான் நாங்க வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுவும். அதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது, எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி அதுக்கு வச்சிருக்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நினைச்சுக்க கூடாது. இது ஒரு காப்பு அரண். இது ஒரு வேற்றுக்கிரக சொல் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது பாசிசம், இனவெறி என்று சொல்வான். நாம பேசுறது இன உரிமை அரசியல். அதை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் இனவெறி அரசியல் பண்றான். நாம பேசுறது இன உரிமை அரசியல். இல்லைன்னா 151 இடத்துல மருத்துவ படிப்புல மேல் படிப்புக்கு இருக்கிற 151 இடத்தை பறி கொடுத்துட்டு இந்த அரசு நிக்குது. நமக்கு அறிக்கை கொடுத்தா அதுக்கு நம்மளை திட்டுது. அப்ப எப்படி? அது எங்க ஐயா பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி இந்த மேடை அரசியலுக்கு இதுக்கான மேடை அல்ல. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்க காத்திருக்கோம். ஏன்னா எங்க ஐயா எங்களுக்கு பாடிவிட்டு போயிருக்கான், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான். எந்த மாதிரி இப்ப வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஆளுகள். எப்படி? இவன்லாம் யாரு? கோட்டு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவே ஜனநாயகன் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியா இருக்கான். இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷன்ல வருது. இதெல்லாம் ரெவல்யூஷன்ல வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சின்னு வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிரும், பொலிட்டிக்கல் சர்வீஸ்னு வருவான், பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிரும். இப்ப பூரா பொலிட்டிக்கல் பிசினஸ் தான். இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள். அரசு அலுவலகங்களுக்கு ஒரு தலைவன் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இடைநீக்கம் இல்ல, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவன் கொடுக்கலாம், அடுத்த கொடுத்து வேலையை சாதிச்சுட்டு போயிடுவான். வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க, உங்க மகன் அவன் சொல்லுவான், எனக்கு அவர் தான் மகன், நீ கொடுத்தா தான் எழுத்து போடுவேன். யாரு? ஐயோ கொடுமை. என்ன செய்யணும்னு தெரியல. பெட்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியால கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில
உங்களுக்கு தெரியாத படிக்கணும். நீர் எழுத்துங்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதியிருப்பார், முதல் பக்கத்திலே வருது. அது ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடாக வந்து அந்த கொச்சப்பம்பா நதி எந்தவன்ட்ட கொடுன்னு ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன். அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னே நதியை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், சரின்னு கொடுத்துட்றாங்க. தண்ணி எடுக்காதன்றான், குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன்ட்டான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனைன்னு அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா, ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில் பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி தலைமை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேரை சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர்றான். யாரு? இந்த பெக்டல். ஓடி வந்து கடைசியாக எங்கே இறங்கிறான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிறான். அங்கே என்ன பண்ணுறான்? அவன் பேர் என்னப்பா? சூயஸ். மார்வேடத்தில் இவர் போறாருல, அது மாதிரி அவன் ஒரு மார்வேடத்தில் சூயஸ்ன்னு வந்து இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து, யாருக்கு? பிரான்ஸ்காரன் சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு, நான் உங்க மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன். எங்கிருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையா பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையா பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள். நாம கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்ச வாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உங்க அரசுக்கு என்ன வேலைன்னு, இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்காரன் சூயஸ்? பதில் இல்லை. இப்ப இவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸ். சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா உன் வேலை என்ன? அதுபோக இங்க இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாப்ல, அது ஒரு ரீல். 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவோட இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு. பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கணும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுற. இதை குடிக்கிறாரு. இப்ப 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான். அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறானா? யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? யாரு? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி இருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன்னா யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்கிற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியில இருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவனை எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான், ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வியை நீங்க எழுப்பல. காவிரியில தண்ணியை கொடுத்தாலே 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்க அவனுக்கு பவானி இருக்கு, இங்க தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடிஞ்சிடும். நீ அதை பெற்று தர ஏன் இந்த இந்தியா ஆளுகிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவேன், குழாயை போடுவான். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறன்ல இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? தனியாருக்கு டெண்டர், ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போற.
ஐயாரியல்ல என்ன எதுக்கு நீ நாகர்கோவில் இது பண்ற? நாகர்கோவில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறார். இப்ப மறுபடியும் நான் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன் மானங்கட்ட கூட்டமடா நம்ம. கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இதை எப்படி நீ ஏற்பற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானு நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அங்க ஒரு மகன் இந்த மண்ணை, அது மலை அல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன் குடித்த மாறை அறுக்கிற பச்சை துரோகிகளடா இவங்க. பால் ஊட்டின தாயின் மாறை அறுக்கிற பச்சை துரோகிகள். எதையும் நம்மால் உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டலாம், நட்டலாம், நீரை உறிஞ்சி வித்தால் ஜெயிக்கலாம், உலகஞ்சம் ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனே மலையை மணலை நம்மால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே இல்ல? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெளி அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்ல காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்ல. ஐயோ, அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி அப்படின்னு. நமக்கு ஒண்ணுதான் இருக்குது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. எப்படி சொல்றாப்ல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்ல, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணும்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருகிருன்னு அங்கே போய் டொப்புன்னு விடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்கரோட அப்படி நிக்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட்டு ரெண்டா பொழக்கணும். புரியுதா? இருக்குப்ப இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் இருக்கேன். அவர் வெறி கொலவெறி கொள்ளவெறின்னு இருக்கேன். ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே தினம் மாலை காலை இரு வேலை. அவன் அந்த பயிற்சியாளர் மாட்டுக்கறி கோழி வேணாம், இப்போ என்னதான் சாப்பிட சொல்ற? ஐயோ மாட்டுக்கறி மசூல் பில்ட் பண்ண தானே தேவைப்படும், இது பண்ண போட்டு என்னையா பெரிய கொடுமையா இருக்கு, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்துடணும். நீங்க ஒரு கட்சியில இணையல, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம். இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்க இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகணும். நீ எங்க வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது. உன் தொகுதி, உன் ஊரு, அதுக்குள்ளதான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சிருது கட்சிக்கு. தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை.
ஒரு தீக்குச்சி ஒரு விளக்க கொளுத்தும், அது அணைஞ்சிரும்.